நகர்ப்புறையில் நீர் மேலாண்மை என்ற நோக்கில் ஆலோசனைகளை வழங்கவிருக்கும் நெல்லை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் ஜி சக்திநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இப்போ ரீசெண்டாக அந்த சென்னையில் உள்ள வெள்ளம் எல்லாரையும் புரட்டி போட்டுருச்சு. எல்லாரையும் நீர்நிலைகளை பற்றி பேச வச்சது, யோசிக்க வச்சது, நிறைய பண்ணிருச்சு. நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்க்குறோம். எல்லாருமே சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணன்னு தெரியல, வந்தோம், ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணும்னு நினச்சோம், உதவி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அவேர்னஸ்ங்கிறது தேவையில்லையா? நீர் வெள்ளம் வந்ததுன்னா எப்படி மக்களை காப்பாற்றணும் எப்படிங்கிறதெல்லாம் நீங்கள்லாம் யாரும் தெரிஞ்சு போய் ஃபீல்டில் ஒர்க் பண்ணல. அப்போ நீர் மேலாண்மைக்கு எதுக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தேவைதானா? நல்ல தலைப்பு, இணைவோம் இணைப்போம். என்னுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோள், இந்த இணைவோம் நிகழ்ச்சிகள் மட்டும்தான் இந்த மாதிரி ஹால்ஸில் நடக்கணும். இணைப்போம் எல்லாமே ஃபீல்டில் தான் நடக்கணும். எல்லா ப்ரோக்ராம்ஸுமே ஃபீல்டில் தான் நடக்கணும். திருநெல்வேலியில் 2 பெரிய ஏரிகள் இருக்குது. ஒன்று மானூர் ஏரி, 1200 ஏக்கர் பரப்பளவு உள்ளது. அடுத்தது பள்ளமடை ஏரி. அந்த 2 ஏரியும் ரொம்ப பெரிய ஏரிகள். அதை தான் நான் சொன்னேன், இந்த 2 லட்சம் குடும்பம்னு சொன்னது. அந்த ஏரியை போய் பார்க்கும்போது அந்த மானூர் ஏரி நல்லா சரியாக செய்யப்பட்டிருக்க ஒரு ஏரி. ஆனால் பள்ளமடை ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்போடு இருந்துச்சு. அப்போ அங்கே உள்ள பெரியவர்கள்ட்ட கேட்டேன், இது எதனால் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொன்னாங்க, இந்த மானூர் ஒரு குறிப்பிட்ட அரசர் ஏரி எடுத்தார். அதில் வேலை பார்த்த மக்கள் அங்கே நம்ம பள்ளமடைங்கிற ஊரில் தங்கியிருந்தாங்க. அந்த ஊரில் இருந்து இந்த மானூருக்கு வேலைக்கு வரும்போது சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லி 2 மம்பட்டியை வச்சு வெட்டி, கூடையை வெட்டி போட்டுகிட்டே வந்தாங்க. நாளடைவில் பார்த்தா அதுவும் ஒரு ஏரியா ஆயிடுச்சு, இதுவும் ஒரு ஏரியா ஆயிடுச்சு. அது 1500 ஏக்கர், இது 400-500 ஏக்கர். எவ்வளோ ஒரு அது சின்ன சின்ன விஷயம். டெய்லி 2 கூட 3 கூட வெட்டிட்டு போவாங்களா அந்த மக்கள். அது ஒரு ஏரியா ஆயிடுச்சு. இன்னைக்கு அது 1 லட்சம் குடும்பத்தை பாதுகாக்குது. அன்னைக்கு அதை யோசிச்சா பண்ணாங்க. நீரை பாதுகாக்கணும்னு சொன்னாங்க. மறுகால் விடுறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? மறுகால் விடுறதுங்கிறது நிறைய பேருக்கு நமக்கு மக்களுக்கு தெரியுமாங்கிறது கூட தெரியல. அதுதான் சொன்னேன், இந்த இணைப்போம் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆற்றங்கரையிலும் ஒவ்வொரு ஏரி கரைகளிலும் நடக்கணும். அப்போதான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். இங்கே குழுமி இருக்கும் ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் கேட்டுக்கிறேன், நீங்கள் எல்லாருமே தாமிரபரணிக்கு வாங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ராமேஸ்வரத்துக்கு வாங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. நீர்நிலைகளை பாதுகாப்போம். நன்றி. சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளரும் புதிய தலைமுறை தமிழன் விருதுகளுக்கும் சொந்தக்காரரான திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அடுத்ததாக இங்கு உரை நிகழ்த்த இருக்கிறார். மேலேருந்து கீழே வரைக்கும், நார்த் டு சவுத், வெஸ்ட் டு ஈஸ்ட், உலகத்திலேயே 3 சிறு நதிகள் ஓடக்கூடிய ஒரு நகரம் இந்த மாநகரம். கிட்டத்தட்ட 312 ஏரிகள் கொண்ட ஒரு நகரம் இந்த மாநகரம். 6 காடு பகுதிகள், நன்மங்கலம், தாம்பரம், நடுவீரப்பட்டு போன்ற காடு பகுதிகள் கொண்ட ஒரு நகரம் இம்மாநகரம். இம்மாநகரத்தில் இருக்கக்கூடிய வன உயிரினங்கள்னு பார்த்தீங்கன்னா, மான் தொடங்கி எத்தனையோ பறவைகள், கிட்டத்தட்ட 2 சதுப்புநில காடு பகுதிகள், பள்ளிக்கரணை, பெரும்பாக்கம். இது தவிர இந்த மாநகரத்தில் அழகான ஒரு மலை பிரதேசமும் இருக்குது. திருசூலம் தொடங்கி குன்றத்தூர், திருநீர்மலை, தாம்பரம் பின்னாடி நடுவீரப்பட்டு மலை, வண்டலூர் கிட்ட மலை, சித்தாலப்பாக்கம்னு அதுக்கு ஏன் பேர் வந்ததுன்னா சித்தர்கள் வாழ்ந்த ஒரு மூலிகை மலை. அந்த மலை அடி வாரத்துக்கு இந்த பக்கம் அரசன் கழனி ஏரி, பின்னாடி பக்கம் பெரும்பாக்கம் ஏரி. அவ்வளோ அழகாக இருந்த ஒரு நகரத்தில் இன்றைக்கி நீங்களும் நானும் கட்டிடங்கள் கட்டி அங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். கட்டிடங்கள் கட்டி வாழ்கிறது தப்பான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா நானும் அப்படி ஒரு கட்டிடத்தில் தான் இருக்கேன். ஆனால் இருக்கக்கூடியதை நம்மளால் காப்பாற்ற முடியுமாங்கிறதே தவறான ஒரு பயன்படுத்துதல். இருக்கிறத நம்மளால் எப்படியாவது அதை கன்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதற்கு தேவை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம், வேலை பண்ணணும். அந்த வேலை பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவல் ஈகோ, ஆர்கனைசேஷனல் ஈகோ மறந்து அறிவியலையும் இந்த காசையும் மட்டுமே முன்னிலைப்படுத்தி நம்ம பண்ணினோன்னா சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. இந்த 1 வருடத்தில் எதுவுமே முடியாது, 3 வருடத்தில் எதுவுமே முடியாது, 7 வருஷம் 10 வருஷம் ஆகும் நம்ம பண்ணுறதுக்கான ரிசல்ட் தலை தூக்கி பார்க்குறதுக்கே. அத்தனை வருடம் நம்மளுக்கு பொறுமை தேவை. அத்தனை வருடம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கணும். அதுதான் இங்கே முக்கியமான இது. இந்த மேடையில் எனக்கும் ஒரு வாய்ப்பளித்து எங்களுக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நகர்ப்புற இல்லங்களில் மழைநீர் சேகரிப்பு என்ற நோக்கில் ஆலோசனைகளை வழங்க இருக்கும் மழைநீர் இல்லம் அமைப்பின் திரு சேகர் ராகவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கோயில் குளங்கள் உங்களுக்கே தெரியும், அதில் கிரிக்கெட் தான் விளையாடிட்டு இருந்தாங்க கோயில் குளத்தில்.
ஆனால் இன்றைக்கி எல்லா குளங்களும், பெரும்பாலான குளங்கள்னு வச்சுங்களேன், அதில் தண்ணி இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ இந்த தெப்ப உற்சவம்லாம் நடத்துகிறாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக அது இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஆய்வு ஒன்று எங்கள் மழை இல்லத்தில் செய்யலாம்னு யோசிக்கிறோம். 2 விதமான ஆய்வு நடத்த போகிறோம். ஒன்று, சென்னையில் ஒவ்வொரு பகுதியும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு, அது எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தது, வீட்டுக்குள்ளே 2 அடி தண்ணி வந்ததா, 1 அடி தண்ணி வந்ததா, இல்லை 3 அடி தண்ணி வந்ததா. ஏன்னா எல்லாமே செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து வந்த தண்ணி கிடையாது. செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து தள்ளி இருக்கிற பல இடங்கள் இன்றைக்கி வெள்ள அபாயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. செம்பரம்பாக்கம்னு சொன்ன உடனே இந்த 39,000 ஏரிகள்லேயே பெரிய ஏரி செம்பரம்பாக்கம் தான். இன்னொன்று கோவில் குளங்கள், 39 கோயில் குளங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க சென்னையில். அதில் ஒரு சில குளங்கள் இன்னும் நிரம்பாமையே இருக்குது. அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் மழை இல்லத்தில் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணலான்னு இருக்கிறோம். அதுக்கு உங்களாலான செய்திகள் மட்டும் கொடுங்க போகிறோம். சார், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அது நிரம்பலை அப்படின்னு சொன்னிங்கன்னா நாங்கள் அந்த குளத்துக்கு பார்த்து அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும்னு பார்க்குறோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய ஆட்சிப் பணிகள் துறைக்கு கிடைத்த ஒரு அருட்கொடை திருமிகு அமுதா ஐஏஎஸ் அவர்களை சிறப்புரையாற்றுவதற்கு அன்புடன் மேடை கழிக்கிறோம். நீர் மேலாண்மையில் நம்மளுடைய முன்னோர்கள் தான் உலகத்துக்கே முன்னோடி. இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்கிறது ஆறு, ஏரி மூலமாக வெளியேற தண்ணி கலங்கள் மூலமாக வெளியே மடுவு இருக்கும், சர்ப்ளஸ் வியர்னு சொல்லுவாங்க, கலங்கள் சர்ப்ளஸ் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக தண்ணி வெளியேறி குட்டை, தாங்கல்லாம் தேங்கி நிற்கிற இடம், தாங்கல் மூலமாக அடுத்த ஒரு ஏரிக்கு போகும், வேறு ஊருக்கு போகும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அடையார் ஆறு பார்த்திங்கன்னா அந்த முடிச்சூர் கிராமத்து பக்கத்தில் வரராஜபுரத்தில் 60 மீட்டர் அகலம் உள்ள ஆறு, அந்த பிரிட்ஜு பக்கத்தில். முதல் மழை வந்தது 13, 14, 15 அந்த பகுதியில். ஒரு அருண் சொன்ன மாதிரி அப்போவே 7 அடி தண்ணி 8 அடி தண்ணி வந்துருச்சு. அந்த அகலத்தை இன்க்ரீஸ் பண்ணலன்னு சொன்னால் 1ஆம் தேதி மழை பெஞ்சிருக்கிறதுல இன்னும் பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த கேப்பில் பிட்வீன் 23rd and 30th 30 மீட்டர் உள்ள அந்த அடையாறு ஆறை என்க்ரோச்மெண்ட் எடுத்து 60 மீட்டருக்கு ஒரிஜினல் ஷேப்புக்கு நாங்கள் கொண்டாந்தோம். இது பிட்வீன் 2 ரெயின்ஸ், ஃபஸ்ட் ரெயினுக்கும் செகண்ட் ரெயினுக்கும் உள்ள கேப்பில். ஸோ இந்த பேரிடர் சமயத்தில் அரசாங்கத்தோட தோளோடு நின்று வேலை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், என்ஜிஓஸுக்கும் என்னுடைய பாராட்டுதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நொய்யலாறு மீட்பும் நீர் மேலாண்மையும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தவும் இவ்வமர்வை நெறிப்படுத்தி தரவும் நாம் வேண்டுவது கோவை சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் திருமிகு வனிதா மோகன் அவர்கள். நொய்யல் நதிக்கரையிலிருந்து வந்த எங்கள் கொங்கு மண்ணின் சிங்கம் திரு சூர்யாவை தவிர இந்த மகத்தான யாதும் ஊரே என்ற அமைப்பை ஏற்படுத்த முடியுமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. பெரியகுளம்ங்கிறது கோயம்புத்தூர் சிட்டி சென்டரில் இருக்கக்கூடிய இருந்த ஒரு குளம், 325 ஏக்கர். அதில் ஒரு ஓரத்தில் சின்னதாக கொஞ்சம் சாக்கடை தண்ணி நின்றுட்டு இருந்தது. மற்றதெல்லாம் பூரா பில்டிங் டெப்ரி, குப்பை, கார்பேஜ், கார்ப்பரேஷன் கார்பேஜ், அப்புறம் சோஷியல் ஃபாரஸ்ட்ரி, நிறைய கருவேல மரங்கள், சீமை கருவேல மரங்கள், இந்த மாதிரி அடர்த்தியாக இருந்த ஒரு பகுதி. யாருமே அது ஒரு குளம்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பகுதி தான் எங்கள் பெரியகுளம். பெரியகுளத்தை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கார்ப்பரேஷனோடையும் பிடபிள்யூடியோடையும் சேர்ந்து இதை எடுத்து நாங்கள் தூர்வாடுறதுக்கு ஆரம்பித்தோம். மெஷின்ஸ் வேலை பண்ணிகிட்டு இருந்தது. அப்போ நாங்கள் நினச்சோம், எப்படி இது ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணலாம், எந்த குளத்துக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கலாம், மக்கள் பங்கேற்பு இதில் கண்டிப்பாக அவசியம், மக்கள் பங்கேற்பை எப்படி இது கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிட்டு சரி நம்ம சோஷியல் மீடியா இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு ஒரு 10 பேர் சேர்த்துட்டு நம்ம ஒவ்வொரு சண்டேயும் போய் 4 சண்டேஸ் இருந்தது, 6 சண்டேஸ் இருந்தது, 4 சண்டேஸ் வி வர் பிளானிங் டு ஒர்க். ஏன்னா 6 சண்டேஸுங்கிறப்போ தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிடும். சண்டே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கைப்பிடி மண் எடுத்து போடலாம், நம்ம பங்கு எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். ஒரு 200 பேர் வருவாங்கன்னு நாங்கள் ஒரு கணிப்பு. முதல் ஞாயிற்றுக்கிழமை 2000 பேர் வந்தாங்க. ஒரு சந்தோஷமாக இருந்தது.
தூர்வாரும் திருவிழா அப்படின்னு சொல்லி 4வது வாரம் தூர்வாரும் திருவிழா கொண்டாடினோம். அப்போ 10,000 பேர் வந்தாங்க. வந்து ஒரு திருவிழா கோலம் அதை பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அப்போவும் யாரும் செல்ஃபீஸ் எடுக்கலை. இந்த மாதிரி ஒரு பங்கேற்பு ஒரு நிகழ்வை நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. பட் திஸ் கேவ் அஸ் அ கான்ஃபிடென்ஸ், திஸ் கேவ் அஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் தட் பீப்புள் ஆர் வெயிட்டிங். நீங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சூர்யாக்காக மட்டும் வரல, உங்கள் பூமிக்காக வந்திருக்கீங்க, அன்னை பூமிக்காக வந்திருக்கீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், நம்ம ஒரு அடி இயற்கை அன்னையை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவங்க 10 அடி நம்ம நோக்கி வருவாங்க. தேங்க்யூ. சென்னையை தனியாக எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு ஒரு தீர்வு காண முடியாது. ஏன்னா இதுக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் அப்ஸ்ட்ரீமில் இருக்கிறது. அப்ஸ்ட்ரீமில் தான் நமக்கு ரிவர்ஸ் உருவாகி நமக்கு சென்னையை நோக்கி வருது. ஸோ அது ஃபுல்லாகவே ஒரு பெரிய வாட்டர் ஷெட்டாக எடுத்து பண்ணணுன்னு நேற்றிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் சிறுதுளியில் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் சேம் வாட்டர் ஷெட் கான்செப்டில் இங்கே அப்ளை பண்ணோம்னா அதிகமான தண்ணி வந்தாலும் வாட்டர் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜ் பண்ண முடியும். தட் இஸ் ஃப்ளட் கண்ட்ரோல் பண்ணலாம். தண்ணியே இல்லாட்டையும் கூட மினிமம் ரெயின்ஃபால் இருந்தாலும் கூட அதுலேயும் மேனேஜ் பண்ண முடியும். அதான் வாட்டர் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பக்கிங்காம் கால்வாய் பற்றி நம்ம தெரியணும். நெக்ஸ்ட் பக்கிங்காம் கால்வாய் பார்த்திங்கன்னா 796 கிலோமீட்டர். இது காக்கிநாடா ஆந்திர பிரதேஷ் ஆரம்பித்து புதுச்சேரியில் முடியுது. இது ஈஸ்டில் வர்ற ரிவர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி கொண்டு இப்போ புதுச்சேரி வரைக்கும் வருது. எங்கள் ஆந்திராவில் ஆரம்பித்து புதுச்சேரி வரைக்கும் 796 கிலோமீட்டர். இது 1806 ஆரம்பித்து பிரிட்டிஷ் பீரியடில் கட்டுனது. இது கரெக்டாக பராமரிச்சோம்னா நீர்வழி தடமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஃப்ரெஷ் வாட்டர் வர்றதுக்காக, அதாவது ரிவர் வாட்டர் மட்டும்தான் இதில் ஃப்ளோ ஆகி அதனுடைய சர்ப்ளஸ் வாட்டர் சீக்கு போகிற மாதிரி இருந்தது, கடலுக்கு போகிற மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தோம்னா இப்போ எல்லாமே அதுவும் கூட என்க்ரோச் ஆகி இப்போ சாலிட் வேஸ்ட் ஃபுல்லாக கொண்டு போய் அதில் கொட்டி சுவேஜ் வாட்டர் விட்டு அதில் ரொம்ப பாழடைஞ்சிருக்கு. முக்கியமாக நம்ம எப்படி பக்கிங்காம் கால்வாய் 1806 பண்ணாங்களோ அதே மாதிரி கான்டூர் கெனால்ஸ் அப்ஸ்ட்ரீமில் கான்டூர் கெனால் கனெக்ட் பண்ணி எல்லா வாட்டர் வேஸையும் கனெக்ட் பண்ணி ஐசோலேட்டட் பிளேஸில் நியூ வாட்டர் பாடிஸ் போடணும். கான்டூர் கெனாலே ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒவ்வொரு செக் டேம் போட்டு அதிலிருந்து நம்பர் ஆஃப் வாட்டர் பாடிஸ் கொண்டு தண்ணியை பிரித்து விட்டோம்னா வெஸ்டர்ன் சைட்லேயே நம்ம எல்லா தண்ணியும் அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் சென்னையில் முடியாட்டி அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போய் இந்த கான்டூர் வழியாக கொண்டு போய் அங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதான் கிரியேஷன் ஆஃப் நியூ வாட்டர் பாடிஸ் அலாங் த கான்டூர் கெனால். 1000 mm ரெயின்ஃபால் இருக்கிற கோஸ்டல் லைனில் நம்ம ஒரு சொட்டு தண்ணியும் கூட ஃப்ரெஷ் வாட்டர் வெளியே விடாமல் நம்மளே பாதுகாத்தோம்னா டீசாலினேஷன் நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நாம் செஞ்சோம்னா சேஃப் சென்னையை கண்டிப்பாக என்ஷூர் பண்ண முடியும். அதுபோக ப்ளூ சென்னையும், அதாவது தண்ணியை நம்ம விலைக்கும் கூட வாங்க வேண்டியதில்லை, ஃப்ரெஷ் வாட்டரையும் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். டெஃபினெட்லாக இது நடக்கும். நம்ம எல்லாமும் சேர்ந்து பண்ணுவோம். தேங்க்யூ.